யாரா சொல்றா? திமுக காரர் அல்லது அதிமுக காரர் யாரா சொல்லு. நீங்க 2 பேரும் செஞ்ச அக்கிரமம் தான் இது. அணுவுலையோ ஸ்டெர்லைட்டோ மீத்தேன் ஈத்தேனோ மலை இந்த கிரஷரோ இந்த குவாரிஸோ இந்த மணல் அள்ளி விற்கிறதோ உங்க 2 பேருக்கும் தெரியாம நடக்கல. உன்னை மறந்துட்டு போயிருவேன் நினைக்கிறியா? நான் அப்படிப்பட்ட தலைவனின் மகன் நினைக்கிறேன் நீ? உடனே காவல்துறை அதிகாரிகள் பதட்டம். 16 பேர் மேல வழக்குங்க. உன் கழுத்த ஒரு நாள் முச்சந்தில வச்சு நான் அறுக்கல, நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கல. சோம்பி உட்கார்வதுக்கு சம்பளம் கொடுக்கிற நாடு பிச்சை எடுக்கும்டா. பரதேசி பிச்சை எடுக்கும் எல்லாம் கேட்டுப்பேன். அப்புறம் உதயசூரியன் ரெட்டலை அதுக்கு நொட்டிட்டு என்னை தூக்கி ரோட்ல போட்டுவேன். என்ன போடுவோம்? பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பான். அந்த நிலைமை உருவாகதாலே என்ன செய்யணும்? அப்படி வரிசையாக வந்து அவர் பொம்பளை தலைமுடி பிடிச்சி பேருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ரொம்ப தானே பல்லாங்குழி ஆடணும். அப்புறம் தாயம் போடணும். அப்புறம் ரொம்ப தானே சாப்பிட்டு படுக்கணும். அப்புறம் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு பவுடர் அடிச்சுட்டு பொட்டு வச்சு தலையை சீவிட்டு திருப்பி வந்துடணும். அதுக்கு எவ்வளோ 100 நாள் வேலை தேய்ச்சிக்கோம்டா. ஒரு வேளை பிடிச்சாங்கன்னா வலிக்கிட்டு ஓடுறதுக்கு இந்த வித்தையெல்லாம் முதல்ல கற்றுக் கொடுத்தவன் இந்த நிலத்துல திமுக தான். அதிமுகவிலையும் அவர் தான், திமுகலையும் அவர் தான். ஆனா ஒரே திருடன், மெயின் திருடன். நீங்க சட்டம் போட்டு சட்டசபையில் இல்லை பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு மலையை உருவாக்கி கட்டேன். களவாணி பயில்களுக்கு கடற்கரையில சமாதி. அவனுக்கு அதிகபட்ச பிரச்சனை, அவர் அவ்வளவு திருடிட்டாரு இவ்வளவு திருடிட்டாரு. ஏன் நான் அந்த அளவுக்கு திருடல. இவங்க பேசும்போது நமக்கு வேடிக்கை இருக்கு. இந்த நாட்டில் ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசுவதற்கு ஒரே ஒரு கட்சிக்குத்தான் தகுதி இருக்கு. அது நாம் தமிழர் என்கிற கட்சிக்கு மட்டும்தான். இந்த பாரதிய ஜனதா ஊழலை பத்தி பேசுறதுல ரொம்ப பைத்தியக்காரத்தனம். அது காங்கிரஸுக்கு அறவே தகுதி கிடையாது. திமுக திருட்ட ஆரம்பிச்சு விட்டவனே வந்தான். திருட கத்து கொடுத்தவனே, டேய் இங்க வாடா, சாவியை இப்படி போட்டு இப்படி திறக்கணும்டா, அப்படி யாருக்கும் சத்த வராம, டே திருட போறவன் அப்படியே மெதுவா காலை வைக்கணும்டா, உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிக்கணும்டா, ஒருவேளை பிடிச்சாங்கன்னா வலிக்கிட்டு ஓடுறதுக்கு. இந்த வித்தையெல்லாம் முதல்ல கத்து கொடுத்தவன் இந்த நிலத்துல திமுக தான். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருடர்களின் முன்னேற்ற கழகம். அப்ப அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம். இது ஒரு கூட்டம், அது ரொம்ப பெரிய கூட்டம். யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல தம்பி. ஆனால் அவனும் நம்மளோட சேர்ந்து திருடன் திருடன் திருடன்பா. கூட்டத்துல போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு பெண்ணோட சங்கிலி எடுத்துக்கிட்டு ஓடுவான். நீ விரட்டி பிடிக்க ஓடினு வச்சுக்க, அந்த சந்துக்குள்ள மறைஞ்சிருந்திருப்பான். டக்குன்னு உன் கூட்டத்துக்குள்ள வந்து நுழைஞ்சுக்கிட்டு அவனும் ஆமா திருடன் திருடன்பா. இதுல எவன் திருடன்? அப்படி ஒளிஞ்சு கத்துறான்ல, அந்த திருடன் தான் திமுக. நீ என்னப்ப எவனும் திருட எங்க ஓடிட்டான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் பக்கத்துல நிற்பான். திரும்பி பாரு, உன் பை இருக்கான்னு எடுத்திருப்பான். ஐயோ, இவங்கள மாதிரி நுட்ப திருடர்களை நீ உலக வரலாற்றில் கண்டுபிடிக்க முடியாது. பேராபத்தானவர்கள் இவர்கள். எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. மண்ணள்ளி விற்கிறது, மலையை திருடி விற்கிறது, மலையை குடைகிறது, மணலாக்குறது, இல்ல நீரை உறிஞ்சி விற்கிறது, அதை பற்றி கவலையே கிடையாது. ஒரு அடிப்படை அறிவு. செங்கோட்டை மண்ணிலிருந்து செந்தமிழ் மரபினர் இடத்துல நான் கேட்கிறேன், என் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார் இடத்துல கேட்கிறேன், தண்ணீர் என்பது மனிதர்களுக்கான தேவை மட்டும்தானா? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள் படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் ஒருத்தர் சொல்லுங்க. அது உலக உயிர்களின் உயிர் தேவை. எனக்கு எப்படி நீர் தேவையோ அப்படி இந்த மரத்துக்கு தேவை. எனக்கு அப்படி நீர் தேவையோ அப்படி கோழிக்கு, கொக்குக்கு, நாய்க்கு, நரிக்கு, பூனைக்கு, புல்லுக்கு, பூண்டுக்கு, எறும்புக்கு, ஈக்கி, எல்லாவற்றுக்கும் தேவை. ஆனால் நீ உறிஞ்சி 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 போத்தலில் குடுவையில் அடைத்து விற்கிறாய். தாகம் என்றால் அண்ணாச்சி ஒரு அக்கஃபனோ, அண்ணாச்சி ஒரு கிண்லே. அப்படி சிட்டுக்குருவி என்ன செய்யும்? மானும் மயிலும் என்ன செய்யும்? காகம் என்ன செய்யும்? ஒரு நாள் இந்த மானுட சமூகம் சிந்தித்தது உண்டா? இது மாறி உலக உயிர்களுக்கு செய்த துரோகத்தை மனிதனை தவிர வேற எவன் செய்வான்? எவன் செய்வான்? இது ஒரு மிருகம், கேடுகட்ட மிருகம். இது இந்த பூமிக்கு வந்த எல்லாவற்றும் மனிதனால் மட்டும்தான். இவனுக்கு மழையை பெற்றுக் கொடுக்கிறது யார்? இவனுக்கு காடுகளை என் தம்பி ஹிமாயனோட சொன்னானே, ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்கணும், 33 விழுக்காடு இருக்கணும். ஓ நாட்டில் எத்தனை விழுக்காடு இருக்கு? 13 விழுக்காடு இருக்குன்னு சொல்லியிருக்கான். 33 13. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் சராசரி ஆவரேஜ்.
சராசரியா 422 மரம் தேவை. உன் ஊர்ல எத்தனை மரம் இருக்குன்னு பாத்துக்க. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. இங்க எத்தனை கார் போகுது, எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணிக்கை. கனடாங்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் வச்சிருக்கு. அதுபோக இந்த நாட்டின் பிரதமர் சொல்லுகிறார் 100 கோடி மரங்களை வளர்ப்பதற்கு நான் உத்தரவிடுகிறேன். எப்படி பாருங்க, இவன் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டுவான். காடை அழித்து விட்டு ரோடை போடுகிற ஈன கூட்டம் இந்த நாட்டில் தான் இருக்குது. இவனுக்கு அடிப்படை அறிவே கிடையாது. ஆக்சிஜன் தருவது யாரு? வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக, உயிர் காற்றாக, ஆக்சிஜனாக மாற்றுகிற பணியை மரங்கள் தான் செய்கிறது. நம் முன்னோர்கள் வீட்டில் துளசி வச்சு சுத்தி சுத்தி கும்பிட்டாங்க. இந்த துளசி பக்திக்கா? இல்ல, புத்திக்கு. அதே ஏதோ பிராமண வீடுகள் இருக்கிறது நினைச்சு நீ விட்டுட்ட. ஒரு சின்ன செடி, துளசி செடி 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மூச்சு காற்று ஆக்சிஜனை வெளியிடுது, 4 மணி நேரம் ஓசோன் காற்று வெளியிடுது. அதனால வீட்டுக்கு வீடு துளசி வளங்க, நல்ல காற்றை சுவாசிங்க. ஏன் என் பாட்டன் முப்பாட்டன் கோயிலை கட்டினா பக்கத்துல என் குளத்தை வெட்டினா? குளக்கரையில் வேப்ப மரம், புளிய மரம் வைக்காமல் ஆலமரம், அரச மரத்தை ஏன் வைத்தான்? 24 மணி நேரமும் ஆக்சிஜனை, மூச்சு காற்றை வெளியிடுகிற உலக மரங்களில் ஆலமரமும் அரச மரம் தான் என் அன்பு பிள்ளைகளே. அதனால நட்டு வளர்த்தான். நம்ம பிள்ளை வரட்டும், சாமியை கும்பிட்டும், குளிக்கட்டும், சாமியை கும்பிட்டும், சத்த நேரம் அந்த மரத்திலிருந்து நல்ல காற்றை சுவாச்சிட்டு போட்டும்னு. எவ்வளவு பெரிய அறிவியல்! அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. காடுகள்ல, மலை முகடுகள்ல அடர்ந்து இருக்கிற காடுகளை நீயா நட்ட? இல்ல ஹெலிகாப்டர்ல போய் விதை தூக்கிட்டு வந்தியா? யார் நட்டது? அவ்வளவும் காக்கையும் கொக்கும் வவ்வாலும் மைனாவும் பறவைகள் நட்டதடா பைத்தியக்கார கூட்டமே. பறவைகள் நட்டது, அதற்கு உரம் போட்டு வளர்த்தது புலி, சிங்கம், கரடி, யானை, குரங்கு, அவைதான். காட்டு எருமைகள், காட்டு ஆடுகள். நீ எது சத்து கவலைப்பட்டிருக்க? யானை செத்து கிடந்தா யானை செத்துருச்சு, புலி செத்து கிடந்தா புலி செத்துருச்சு, காக்கை செத்து போன செத்துருச்சு. அவையெல்லாம் சாகும் போது பார்ப்பதற்கு நீ இருக்கிறாய். அவையெல்லாம் செத்தால் நீ வாழ முடியாது, செத்து போவாய். நீ செத்தால் பார்க்கறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். காக்கா செத்தா என்ன, சிட்டுக்குருவி செத்தா என்ன, வண்ணத்து பூச்சி செத்தா என்ன, தேனீக்கள் செத்தா என்ன? நீ செத்து போவாயடா பைத்தியக்காரா, நீ செத்து போவாய். அவையெல்லாம் இல்லைன்னா இது உலக உயிர்களின் சுழற்சி. இது ஒன்னு பின்னி இருக்குது. அந்த உயிர் சங்கிலியில் ஒன்னு அருந்துருச்சுன்னா மொத்தமா முடிஞ்சிடும். ஒரு இனம், நீ சொல்ல பறவை இனம் அழிந்துட்டாலும் இனம் அழிஞ்சிரும், பறவை அழிஞ்சிரும், இனம் அழிஞ்சிரும். எதுக்காக ஜல்லிக்கட்டை நீ தடை செய்யாதேன்னு நாங்க பிடிவாதமான சண்டை போடுறோம். என்னுடைய கால இனத்தை, என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தை அழிப்பதற்கு அவன் துடிக்கிறான். மாடு அழிஞ்சார், என் இனம் அழிஞ்சிருமாடா, என் இனம் அழிஞ்சு போகும். அது நல்லா ஆழ்ந்து கவனிச்சுக்கணும். என்னுடைய மாடு என் குடும்பத்தில் ஒருவன், என் உறவினன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை. என்னுடைய வேதம் கற்பிக்குது. வள்ளுவ பெருமகனார் எங்களுக்கு பாடி தர்றாரு. எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றார், கல்விதான் ஒருவனுக்கு செல்வம். அதைத்தான் நம்ம வள்ளுவ பெருமகனார் சொல்ல வர்றார். ஆனால் மாடும் நம் செல்வம்ங்கிறார். இன்னைக்கு நேத்தல்ல, 5000 ஆண்டுகளுக்கு மேலாக நம் உடன் பிறந்த உறவாக வருவது மாடு. நீ வளர்க்குற சீம மாடு வச்சிருக்குல்ல, இந்த காராம்பஸ் இந்த இதெல்லாம் அப்படி பேத்த மாதிரி தெரியுமே, அது சாணி போடும், உரமாகாது. நீ போ, என்ன இந்த சீமாம்பை இப்படி பேசுறானேன்னு ஒரு தடவை பாரு. என்னுடைய நாட்டு மாடு போடுகிற சாணி ராலை போடும் இரவுல, காலையில் போய் பாரு, அதுக்குள்ள ஈ, எறும்பு, பூச்சி இருக்கும். உன்னுடைய சீம பசு, சீம மாடு போடுற சாணியை போய் பாரு, காஞ்சு காலையில காத்துல பறந்துடும்.
என்னுடைய நாட்டு மாடு போடுற கண்ணுக்குட்டி அவுத்து விடு, தெருவில் நின்றுச்சுன்னா என்னை வந்து கேளு. ஆனா அந்த மாடு போடுற கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அடுத்த அடி நகர்ந்துருச்சுன்னா என்னை கேளு. உனக்கு எல்லாத்தையும் பாடம் நடத்தணும், நல்லா கேட்டுப்ப. அப்புறம் உதயசூரியன் ரெட்டலை அதுக்கு நொட்டிட்டு என்னை தூக்கி ரோட்ல போட்டுருவேன். நானும் 13 வருஷமா தான் கத்துறேன். பத்தாக்குறைக்கு என் தம்பி தங்கச்சியும் சேர்ந்து கத்துறாங்க. என்னமோ நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சினிமா படம் பொழுதுபோக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுமையா இருக்கு. அந்த மாடு இனத்தை அழித்து விட்டால் நம்ம இனத்தை அழிச்சிடலாம். எப்படி அழிப்ப? இங்க பாருங்க, இப்ப ஒரு பயோ வார் அப்படின்னா உயிரியல் போர் நடக்குது. பாரம்பரியமா என்னுடைய மரம் இருக்கும், என் மரத்தை வீழ்த்தி அவன் என்ன பண்ணுவான், அவன் வேற ஒட்டுற மரங்கள் செடி விதைகளை அனுப்புவான். அதை நடும்போது அது பூக்கும், காய்க்காது. அப்படி பூக்காத காய்க்காத காய்க்காத மரம் பறவைக்கு இரையை தர முடியாது, உணவாகாது. அந்த இடத்துல என் பறவைகள் கூடு கட்டாது. பறவைகள் இல்லைன்னா உயிர் பெருக்கம், பல்லு உயிர் பெருக்கம் இருக்காது. சில செடிகள் தேனீக்கள் தேன் உண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்காது சில மரங்கள்ல. அப்ப தேனீக்கள் இனம் அழியும். தேனீக்கள் இனம் அழிந்தால் என்னாகும்? மகரந்த சேர்க்கை நடக்காது. பூவுக்கு பூ, பூவுக்கு பூ போய் அது தேனை உண்ண போய் இறக்கையிலையும் மூக்களையும் மகரந்தத்தை ஒட்டி கொண்டு இன்னொரு பூவுல போய் கடத்தும் போதுதான், ஒட்டும் போதுதான் அது கரு கொள்ளுது. சூழ் பிடிச்சு கரு கொண்டு அது காயாகுது, கனியாகுது. அப்ப எல்லா செடிகளும் கத்தரிக்காயோ வெண்டைக்காயோ தக்காளியோ எல்லாம் பூக்கும். தேனீக்களும் வண்ணத்து பூச்சி இல்லைனால் காய்க்காது. அப்ப மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை அந்த நாடு சந்திக்கும். எப்படி இருக்கு பாரு, நுட்பமா நீங்க கவனிச்சுக்கணும். அப்ப மிகப்பெரிய உணவு பஞ்சம் வரும்போது உணவுக்கு கையேந்துவ. அங்க இருந்தவன் இறக்குமதி செய்வான். சந்தை நடந்துச்சா இல்லையா? நீ வெங்காயத்துக்கு வெளிநாட்டுல கையேந்தினியா இல்லையா? நீ எழுதி வச்சுக்க, இந்த ஆண்டு கூட வெங்காயத்துக்கு ஒரு நாள் இந்த நாடு கையேந்தோம். அன்னைக்கு நல்லா பார்த்துக்க, மூஞ்சியை ஞாபகத்து வரும். ஆமா, செங்கோட்டையில பேசிட்டு இருந்தான் சீமா. ஆமா, வெங்காயத்துக்கு கையேந்தியது நாடு ஏந்தும். எப்போ? வாஜ்பாய் ஆட்சி காலத்திலிருந்து ஏந்தது. எந்த நாட்டில் தெரியுமா? கேவலப்பட்டு சாகணும், நீ வெக்கி தலகுனியணும். பாலைவன நாடு, பாலைவன நாடு, வெறும் பெருமணல் பரப்பு. எகிப்து பாலைவன நாடு, ஈஜிப்து. அந்த நாட்டில் வாங்கி வெங்காயத்தை இறக்குமதி செஞ்சிச்சு இந்தியா. எவ்வளவு கொடுமை பார்த்துக்க. கடைசியா பருப்பு இல்லை உனக்கு. பருப்பு வடை சுட்டு திங்கிறது கூட தீபாவளி நேரத்தில் பருப்பு இல்லை. பக்கத்து நாட்டில் பள்ளி வச்சுக்கிருந்த கொஞ்சம் பருப்பு தாங்க, கொஞ்சம் பருப்பு தாங்க. கேவலம், இது மாதிரி ஒரு கேவலம். அப்ப திட்டமிட்ட ஒரு உணவு பஞ்சத்தை ஏற்படுத்துவார்கள் இவர்கள். உன்னுடைய நாட்டு மாடு இருந்தால் அது சாணி போடும், அது உரமாகும். அப்ப நாட்டு மாட்டு இனத்தை அழித்தால்தான் நீ ரசாயன உர, செயற்கை உரத்துக்கு வருவாய். செயற்கை உரத்துக்கு வரும்போதுதான் நான் விற்க முடியும். நீ நாட்டு மாடு இருக்கிற வரை உழவுக்கு பயன்படுத்துவாய். அப்ப டிராக்டர் எந்திரத்துக்கு வர மாட்டாய். அப்ப டிராக்டர் எந்திரத்துக்கு வரணும்னா நீ அந்த இனத்தை அழிச்சாதான் நீ உழவுக்கு என்னுடைய டிராக்டர் எந்திரத்துக்கிட்ட வருவ. 60 கிலோ மனிதன், ஒரு 60 கிலோ எடையுள்ள மனிதன் தரையில நடந்தாலே அந்த இடத்துல எதுவும் முளைக்காது, தெரியும் உங்களுக்கு, பாதையாயிரும். நீ பாப்பா, புற்களா முளைச்சிருக்க ஒரு தரை, ஒரு இடம், அதுல மனிதன் போன ஒத்தையடியா ஒரு பாதை இருக்குல்ல, காரணம் மனிதன் நடந்தது. 60 கிலோ மனிதன் எடையுள்ள மனிதன் நடந்தாலே அந்த இடத்தில் மண் இருக்கமாயி எதுவும் முளைக்கிறது இல்லை. ஆனால் 3 டன் 4 டன் 6 டன் எடையுள்ள டிராக்டர் வச்சு அழுத்தினா என்ன ஆகும்னு பார்த்துக்க. மண் கட்டிப்பட்டு போகும், அந்த இடத்துல எதுவும் முளைக்காது, புல்லுதான் முளைக்கும். தெரியாம நம்ம முன்ன சொன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று. டிராக்டர் கீறி விடும், என்னுடைய கலப்பை உழவு செய்யும். அப்ப என்ன பண்ணணும்? நீ மாடை வச்சு உழவு செய்வதை தடுக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தை அழிக்கணும். எவ்வளவு நுட்ப சந்தை, நுட்ப வியாபாரம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இவங்க எதை வளர்ச்சின்னு எப்படி கட்டமைப்பான்? என் தம்பியெல்லாம் கூட குறிப்பிட்டாங்க. வளர்ச்சினா எது? 8 வழியில சாலை போடுறது, 4 வழியில சாலை போடுறது, மலையை நொறுக்கி மணலை அள்ளி மாளிகை கட்டுவது, பல 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 பலன்னு கண்ணாடியா அப்படி சாலையில போகும்போது வானத்தை தொடர அளவுக்கு கண்ணாடி மாளிகை.
அதற்கு பின்னாடி ஒட்டிய வயிறோடும் பஞ்சடைஞ்ச கண்ணோடும் பிச்சைக்காரன். இதான் டெவலப். இது டெவலப். 75 ஆண்டுகால விடுதலை பெற்ற இந்தியாவில் என் அன்பு மக்களே, இன்னும் இலவச அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் எத்தனை கோடி மக்கள். நீ எதற்கு வெக்கமில்லாமல் டெவலப் பத்தி பேசுகிறாய்? எதுக்கு பேசுற? ஏன் பேசுற? பசியோடு பல கோடிக்கணக்கான குழந்தைகள் உறங்க செல்கிறார்கள். உனக்கு அவமானமா இல்லையா? இந்த நாட்டின் ஒரு தலைவன் சத்தியம் செய்ய முடியுமா? என் தேசத்தின் பிஞ்சுகள், இளம் நாற்றுகள், குழந்தைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள், இது சத்தியம் என்று சொல்ல முடியுமா? என்னால செய்ய முடியும். நான் அதிகாரத்துக்கு வந்தால் பசி என்கிற சொல் என் தேசத்தில் இல்லாத ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பேன் சீமான்? ஆடு மாட நானே வளர்ப்பேன், வேளாண்மையை நானே செய்வேன். நானே யாரு? அரசே செய்யும். அரசே செய்யும். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை கொடுப்பேன். கல்வியை நான் உலகத்தரத்துக்கு கொடுப்பேன். உலகத்தரத்துக்கு கொடுப்பேன். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாத சமமான கல்வி, தரமான கல்வி இலவசமா கொடுப்பேன். அப்ப என் மக்கள் கல்விக்கு செலவழிக்கிற காசு மிச்சமாயிரும். ஒரு சட்டம் போடுவேன், உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, என் நாட்டின் செல்வங்கள். பெற்றுக் கொடுங்கள் நீங்கள், கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். அவ்வளவுதான். கல்வி முறையவே மாத்துவேன். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். குதிரைக்கு இப்படி கண்ணை கட்டுற மாதிரி காதுல கட்டிட்டு எவன் பேசினாலும் கேட்க மாட்டேன். நான் நினைக்கிறத செய்வேன். கல்விக்கு காசு மிச்சம். 90 வயசு அம்மா சாக போறாங்க. இல்ல, அவள் என் தேசத்தின் தாய், நான் அவளுக்கு வைத்தியம் பார்க்கிறேன், கொண்டா. செந்தில் பாலாஜிக்கு எப்படி மருத்துவம் கொடுக்க முயற்சிக்கிறாங்களோ அப்படி ஒவ்வொரு பாலாஜிக்கும் கொடுப்பேன். இவ்வளவு காலமா இவங்க வெங்கடாசலபதியை கூட பாலாஜி பாலாஜின்னு கூப்பிட்டதில்லை, இந்த அளவுக்கு கும்பிட்டதில்லை இவங்க. ஏன்னா எல்லா பெட்டியினுடைய சாவியும் தம்பிட்டு தான் இருக்கு. அதனால அந்த சாவியை எங்க வச்சிருப்பா சாமின்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த சுத்துறாங்க. ஒரே திருடம் தாங்க 2 கூட்டத்திலையும். அதிமுகவிலையும் அவர் தான், திமுகலையும் அவர் தான். ஆனா ஒரே திருடன், மெயின் திருடன். 2 படத்திலையும் அவர் தாங்க ஹீரோங்கிற மாதிரி 2 கூட்டத்திலையும் அவர் தான் திருடர். இப்ப இந்த வழக்கெல்லாம் இருக்குல்ல, அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு. இப்ப இந்த ஆட்சிக்கு இனிமே போட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடியாது. நோ விடியல் ஆட்சி. அப்ப இந்த பூமி எல்லாவற்றையும் தந்த இந்த பூமிக்கு நாம் தந்தது என்னன்னு யோசிக்கணும்ல. சுவாசிக்கிற காற்றை அவதான் தர்றா, குடிக்கிற நீரை அவதான் தர்றா, பசிக்கு உணவு அவதான் தர்றா. இந்த பூமி தாயை பாடும்போது நீங்க பாருங்க, எங்களுடைய ஈழ தேசத்தின் பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை பாடுகிறார். என் அன்பு மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, இதை ஒரு கவிதை வடிவில் இருக்கும், உங்கள் ஆள் மனதுக்குள் ஆழ பதிய வைத்துக் கொள்ளணும். என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை நீங்கள் பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம் தான் சுமக்கிறார். ஆனால் இந்த பூமி தாய் உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை சுமக்கிறார். தாயின் கருவறையிலிருந்து நீங்க கீழே இறங்கி வந்தவுடன் முதலாக அடியெடுத்து வைப்பது, உன் தாயின் மடியில் இருந்து இறங்கி அடியெடுத்து வைப்பது அவள் நெஞ்சில் தானே. இந்த பூமி தாயின் நெஞ்சில் தான். பிறகு இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே, இவள் மடியில் தான். ஆதலினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏன் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் நீங்கள் பலத்தை இழப்பீர்கள். பலத்தை இழந்தீர்கள் என்றால் உங்கள் இனத்தையே இழப்பீர்கள். ஆகையினால் என் அன்பு மக்களே, நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் நிலத்தை காதலியுங்கள்.
இதுதான் அண்ணன் எழுதின கவிதை. இது கவிதை இல்ல, ஆக பெரும் தத்துவம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இயற்கை என்னை சொல்லுகிற போது, பூமி தாயை சொல்லுகிற போது, உன்னை பெற்றவள் கூட நீ செத்து போனால் பிணம் என்கிறாள். அவள் உயிரோடு நீ இருக்கும் போது கருவிலே சுமக்கிறாள், வயிற்றில் சுமக்கிறாள். ஆனால் நீ உன் உறவினர்கள், உன் மனைவி, உன் பெற்றவள் எல்லோரும் பிணம் என்று ஒதுக்கிவிட்ட பிறகும் என் வயிற்றுக்குள் உன்னை நான் மறுபடியும் பிள்ளையாக ஏந்திக்கிறோம். பாருங்க, பூமிக்குள்ள தான் நீ புதைக்கிற, மறுபடியும் உன்னை நான் என் வயிற்றுக்குள் சுமக்கிறேன்கிறா பூமி தாய். அந்த பூமி தாயை பாதுகாக்க வேண்டியது, காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. அந்த பூமி தாயின் இரத்த நாளங்கள் நதிகள், அந்த நதிகளை உருவாக்கியது அருவி, அருவியை பிரசவித்த தாய் மலைகள். ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாயிரு, உன்னால் மலைகளை மணலை உருவாக்க முடியாது. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? இதான் கேள்வி. மரங்களை வெட்டி இந்த பாவிகளை அழிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்கள் மகன் வந்தால் மக்கள் இயக்கமாக மாற்றி மரங்களை நட்டு என் இயற்கை அன்னையை பச்சை போர்வையால் போர்த்தி விட்டு தான் சாகிறேன். என்னுடைய வேலை திட்டமே வேறு. பள்ளிக்கூடத்தில் கூடுதல் மதிப்பெண்கள், பிராக்டிக்கல் மார்க் போடுவான்ல, அது மாதிரி ஒரு மகன் 100 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து விட்டால் அவனுக்கு 10 மதிப்பெண்கள். அவனுக்கு சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அவன் படித்து விட்டு வரும்போது வேலையில் முன்னுரிமை. மக்கள் இயக்கமாக மாற்றுவேன். சாரணர் இயக்கம் NSS இருக்குல்ல, அது மாதிரி பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நடுவேன். மரக்கன்றுகளை நடுவது, வளர்ப்பது, இதற்கென்றே பணியாட்களை எடுப்பேன். தண்ணிக்கு என்ன செய்வாய்? கழிவு நீரை ஒரு இடத்துல சேர்த்து தேக்கி அதை சுத்திகரித்து நான் மரங்களை வளர்க்க பயன்படுத்துவேன். வீடு கட்ட அந்த தண்ணியை கொடுப்பேன். சாலை கூட அந்த தண்ணியை பயன்படுத்துவேன். நிலத்தடி நீரை உறிஞ்சி தொட்டா கொன்னுருவேன். இப்ப செங்கோட்டை இருக்கு, திருநெல்வேலி இருக்குன்னா இதுல வர்ற வீட்டுல கழிவு நீ போடுறது, துவைக்கிறது, பானைகள் வருது, சட்டிகள் வருது, இந்த தண்ணியெல்லாம் எங்க விடுற? குளிக்கிற தண்ணியில எங்க விடுற? அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போவேன். அங்க 50 ஏக்கர் 100 ஏக்கர் அதை சேர்த்து சுத்திகரிப்பேன். அதை இது போன்ற செயல்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வந்துருவேன். சரச்சரன் நட்டுருவேன். என்னுடைய பாரம்பரிய மரங்களை நட்டு வளர்ப்பேன். பல கோடி பனை திட்டங்களை உருவாக்குவேன். பனையன் மண்ணின் வளம், இருக்கிற பனை மரங்களை பயன்படுத்தி திருச்செந்தூர் எங்கெங்க இருக்கோ அந்த இடங்களெல்லாம் பனைமரம் சார்ந்த தொழிற்சாலையில் உருவாக்குவேன். அந்த தொழிற்சாலை சார்ந்து வேலை வாய்ப்பை பெருக்குவேன். மக்களின் வாழ்விடங்களே வேலை வாய்ப்பை கொண்டு போவேன். கருப்பட்டி எவ்வளவு ஒரு வெளிநாட்டில் விற்கிதுன்னு நினைக்கிற? பணனாறு கட்டில் 40 ரூபாய்டே, 40,000 ரூபாய்டே. மீன் குழம்பு வைக்கிற ஒரு மஞ்சட்டி 13,000 ரூபாய்டே. அமெரிக்காவில் 13,000 ரூபாய். உன்னை நான் எங்க கொண்டு தொலைக்க? நானும் திருச்செந்தூர் போய் வருஷத்துக்கு வருஷம் வேண்டித்தான் பார்க்குறேன், இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுன்ட்டு. ஒன்னும் வரமாட்டேன். அப்பா முருகா, எப்படியாவது காப்பாற்றி விடு சாமி, காப்பாற்றி விடு. நீ எதையோ வேலை வச்சிருக்க, எதுக்கு வச்சிருக்க? இவங்களை குத்தி கிழிச்சாது விடு, இல்லைன்னா பேரண்ட கூட நானாவது குத்தி விடுறேன். என்ன கொடுமையே ஒன்று நடந்துருச்சு. அப்ப இந்த மலைகளை நொறுக்கும் போது இயற்கையின் பேரரணாக நின்று பூமிக்கு மழை பொழிவை கொண்டு வருவதே மலைதான். நீங்க நன்கு கவனிச்சுக்கணும். ஒரு நாட்டின் வளம் என்பது, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. வகுப்பறையில், பள்ளிக்கூடத்தில் ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. அவன் என்ன சமைச்சு சாப்பிட்றானோ அதை வச்சு தான். நீ என்ன அதிகமாக ஊற்றின, உப்பு அதிகமாக போட்டேன்னா உனக்கு நலன் எங்கே இருக்கும்? ரத்த அழுத்தம் ஏறிடும், கொழுப்பு ஏறிடும். அப்ப அந்த நலன் என்பது ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில், எதிர்காலம் வகுப்பறையில் நலன்
சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் வளம் அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து, நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து, நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து, அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து. நீ என்ன செய்யற? அந்த மலைகளை அறுத்து வித்து திங்கிற. உன் கழுத்தை ஒரு நாள் முச்சந்தில வச்சு நான் அறுக்கல, நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கல. டிடிவின்னு தினகரன் நினைச்சுக்காத. இங்க எவரோ ஒருத்தர் டிடிவி. நான் அதை பார்வையிட தான் வந்தேன். நான் உன்கிட்ட பங்கு கேட்க வரல, அந்த மலையை பேத்துட்டு போக வரல. நீ மலை கீழே இருக்கிற நிலத்தை வாங்கிட்டு மலைக்கு எதுக்கிட்டே வேலி போட்டிருக்க? உன் நிலத்துக்கு தானே போடணும். அது ஒரு கிரஷர், கல்குவாரி, பெரிய கல்குவாரி. பல இடத்துல மலைகளை நொறுக்கி மண்ணாக்குற தொழிற்சாலை வச்சிருக்க. அப்படி பார்த்ததுக்கு எங்கள 16 பேர் மேல வழக்கு. உன்னை மறந்துட்டு போயிருவேன் நினைக்கிறியா? நான் அப்படிப்பட்ட தலைவனின் மகன் நினைக்கிறியா நீ? உடனே காவல்துறை அதிகாரிகள் பதட்டம். 16 பேர் மேல வழக்குங்க. அவன்ல 2 பேர் போய் அங்க கையை உடஞ்சு போச்சுன்னு படுத்திருக்கான். கை உடஞ்சதுக்கு வழக்கு போடுற, மலையை குடஞ்சதுக்கு நீ என்னத்தை புடுங்கின? என்ன பண்ண நீ? ஏய், உனக்கு, உன் பிள்ளைக்கு, உன் தலைமுறைக்கும் சேர்த்து தான் நானும் என் பிள்ளைகளும் போராடிட்டு இருக்கோம். அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஏன் நீங்க சட்டம் போட்டு சட்டசபையில் இல்லை பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு மலையை உருவாக்கி கட்ட, நீ செத்து போயிருவ. இன்னொரு தலைமுறை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும். பிச்சை போடுறதுக்கு என்ன இருக்க? இருந்தா தானே போடுவான். இருந்தா தானே போடுவான். பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பான். அந்த நிலைமை உருவாகுதா இல்லையா அன்பாரு? இது ஒரு அரசா? இது ஒரு ஆட்சி முறையா? எங்க ஐயா தென்கட்சி சாமிநாதன் தான் சொல்றாரு. ஒருத்தன் குழியை தோண்டிக்கிட்டே போறான். என் உடன் பிறந்தார்களே, என் அருமை பெற்றோர்களை, குழியை தோண்டிக்கிட்டே போறான். ஓரத்துல, சாலையில், ரோட்ல, சாலை ஓரத்தில் தோண்டிக்கிட்டே போறான். இன்னொருத்தன் அதை மூடிக்கிட்டே போறான். அவன் தோண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான், அவன் மூடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஒருத்தர் வந்தவர், ஏப்பா என்ன வேலை நடக்குது? கவர்மெண்ட் வேலைங்கய்யா. அதான் என்ன நடக்குது? ஐயா குழியை அவர் தோண்டிக்கிட்டே போறாரு, நான் மூடிக்கிட்டே போறேன். ஏன் அப்படின்னு? ஐயா குழியை தோன்றது ஒருத்தர் வேலைங்கய்யா, இந்த அதில் மரக்கண்ணை நடுறது ஒருத்தர் வேலைங்கய்யா, அதை மரக்கண்ணை அவர் நட்டவன அதை மூடுறது ஒருத்தர் வேலைங்கய்யா. இன்னைக்கு இந்த மரக்கண்ணை நடுறவர் லீவ் போட்டாருங்கய்யா, அதனால அவர் குழியை தோண்டிக்கிட்டே போறாரு, நான் மூடிக்கிட்டே போறேங்கய்யா. இதுதாங்க கவர்மெண்ட். இதுதான் கவர்மெண்ட். ஒரு ஆள் 10 பேர் வேலையை செஞ்சா அது தனியார். 10 பேர் சேர்ந்து ஒரு ஆள் வேலையை செஞ்சா, இல்லை 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையும் செய்யலைன்னா அது கவர்மெண்ட் வேலை. அதுதான் இந்த 100 நாள் வேலை. ஒரு வேலையும் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? அப்படி வரிசையாக உட்காந்து அவரவர் பொம்பளை தலைமுடியை பிடிச்சி பேண்டிருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ரொம்ப தானே பல்லாங்குழி ஆடணும். அப்புறம் தாயம் போடணும். அப்புறம் ரொம்ப தானே சாப்பிட்டு படுக்கணும். அப்புறம் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு பவுடர் அடிச்சுட்டு பொட்டு வச்சு தலையை சீவிட்டு திருப்பி வந்துடணும். அதுக்கு எவ்வளோ? 100 நாள் வேலை. இது எந்த அறிஞனுடைய மூளை சிந்திச்சுன்னு தெரியலையே, சிந்திச்சுன்னு தெரியல. மனித ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும்டா பைத்தியக்காரா. அந்த நாடு தான்டா வாழும் வளரும். முட்டாள், அந்த நாடு தான் வாழும் வளரும். சோம்பி உட்காருவதுக்கு சம்பளம் கொடுக்கிற நாடு பிச்சை எடுக்கும்டா. பரதேசி பிச்சை எடுக்கும். குரங்கு கையில் அதிகாரத்தை கொடுத்தா கூட மலையை வெட்டாதுங்க, மணல் அல்லாது. 32/6 ஏன் எம்சென்ட்டுக்கு போனேன்? யாராவது சொல்றா? திமுக காரர் அல்லது அதிமுக காரர் யாராவது சொல்லு. நீங்க 2 பேரும் செஞ்ச அக்கிரமம் தான் இது. அணுவுலையோ ஸ்டெர்லைட்டோ மீத்தேன் ஈத்தேனோ மலை இந்த கிரஷரோ இந்த குவாரிஸோ இந்த மணல் அள்ளி விற்கிறதோ உங்க 2 பேருக்கும் தெரியாம நடக்கல. நீங்க 2 பேரும் தான் இதுக்கெல்லாம் காரணம். சொல்லு. என்ன கொடுமை பாருங்க. ஆத்து மணல் அள்ளினீங்கல்ல, சட்டம் என்ன 3 அடி அல்லணுங்கிறீங்க அரசாணை. இந்த என் விரலை பாருங்க, இது ஒரு அங்குலம், இதுல இதுக்கு பாதி அரை அங்குலம். இந்த அரை அங்குல மணல் ஆற்றில் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும்.
நான் சொல்லல, ஆய்வு சொல்லுது. அப்ப அரை அங்குல மணல் உருவாக 100 ஆண்டுகள் என்றால் 30 அடி மண் வெட்டிட்டு அல்லல, சாந்து சட்டிட்டு அல்லல, இரும்பு கை கொண்டு பொக்களின் எந்திரத்தில் அல்ல. நீ வெளியில ஏறி கட்டுறான்னா, வெளியில குளை வெட்டுறான்னா, ஆத்துக்குள்ள வெட்டிட்ட குளத்தை. நீ போய் பாரு, சின்ன சின்ன குட்டையா நீர் தேங்கி இருக்கு. மணலை அள்ளிட்ட, மணலில் செடி கொடி முளைக்காது, மரங்கள் முளைக்காது. ஆத்து கரை ஓரங்கள்ல தான் முளைக்கும், அதுவும் நாளல் புல்கள் முளைக்கும். ஆனால் இப்போது ஆற்றுக்கு நடுவே மரங்கள் முளைத்து விட்டது என்றால் நீ மணலை அள்ளிட்ட, களி வந்துருச்சு, மண் வந்துருச்சு, அதுல மரங்கள் முளைச்சிருச்சு. இவ்வளவுதான். இப்ப இந்த 32 ஆறுகள்லையும் மண்ணை அள்ளி தின்னதை யாரு? மண் இல்லாம எப்படி சீமான் வீடு கட்டுவேன்? சரி, உன் பெரிய லாஜிக் கேள்வியை நான் ஏற்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் மண் அள்ளப்பட்டதா? இதை மாறி மாறி ஆட்சி செய்த இவர்கள் மனச்சான்றோடு பதில் சொல்வார்களா? பிற மாநிலங்களுக்கு நீங்கள் வித்தீர்களா இல்லையா? பிற நாடுகளுக்கு கப்பலில் ஏற்றுமதி செய்தீர்களா இல்லையா? செய்தீர்கள். அந்த நாடுகள் எல்லாம் மணல் இருக்கா இல்லையா? இருக்கு. அவ ஏன் அல்லல? அவன் நல்லா தலப்பனுக்கு பிறந்திருக்கிறான். அவன் அவன் மண்ணை, அவன் மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறான். அவன் தாயினும் மேலாக தன் தாய் நிலத்தை காதலிக்கிறான், நேசிக்கிறான். நீ உனக்கு யார் செத்தா என்ன, எவன் தாலி அறுத்தா என்ன, ஓம் பொண்டாட்டி உள்ள நல்லா இருக்கணும். தட் சார் எப்படி நல்லா இருக்கும்? எப்படி நல்லா இருக்கும் தம்பி? மலை என்பதும் மணல் என்பதும் குடிக்கிற நீர் என்பதும் எவ்வளவு பெரிய பணக்காரனானாலும் அவனுக்கும் ஒண்ணுதான். உனக்கே தெரியுதுல்ல. இப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மருத்துவமனையில் படுத்திருந்தீங்கன்னா போய் சேர்ந்துரும் பயத்தில் தானே காவேரி கோடணும்னு நினைக்கிற. அந்த மருத்துவமனையை என்னத்துக்கு வச்சிருக்கா? மயிர் பூட்டை போட்டு பூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏன்னா உனக்கே தெரியுது தரம் இல்லைன்னு. தரம் இல்லாததை யாருக்காக நடத்துகிறீர்கள்? எத்தனை ஆயிரம் கோடி யாருக்காக? பயிற்சியில எலி பாம்பை அறுத்து பழகுவது போல ஏழை மக்களின் உயிரை அறுத்து நீங்கள் மருத்துவம் பழகுவதற்கு வச்சிருக்கிறீர்களா? எதுக்கு அந்த மருத்துவமனை? அரசை நடத்துகிறவர்கள் சொல்லுகிறார்கள் அரசு மருத்துவமனை தரமா இல்லை என்று. வெக்கமாக இல்லை? வெக்கமா இல்ல? தலைகுனிவோடு கையெழுத்திட்டு பதவி விலகுங்கள். உண்மையிலேயே நீங்கள் நேர்மையாளர்கள் என்றால் அதை செய்யுங்க. எதுக்கு காவிரிக்கு போற? உன்ட்ட காசு இருக்கு போற, காசு இல்லாத எங்க போறது? நேர பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு போறதா? எங்கே போறது? எம்சாண்டுக்கு ஏன் வந்த? மலை மணலுக்கு ஏன் வந்த? அது எம்சாண்ட மலை மணலை பயன்படுத்துங்கன்னு சொன்ன பெருமாட்டி அம்மையார் ஜெயலலிதா தான். ஏன் அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டாங்க. 32 ஆறுலையும் மண் அள்ளி வித்து தின்னுட்டான். அது தீர்ந்துருச்சு. இப்ப மறுபடி வியாபாரம். எங்கிருந்து அருவி வந்ததோ, எங்கிருந்து ஆறு உருவானதோ, எங்கிருந்து மணல் வந்ததோ. இந்த பத்மாசுரன் ஒருத்தர் இருப்பான், அவன் சிவபெருமான்கிட்ட தவம் இருப்பான். நம்மாலும் ஒருத்தர் இருக்கான்ல, நம்ம பாட்டேன் நேரடியாக வந்து என்ன வரம் வேண்டும் கேள். என்னை மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் இது கூட தெரியாது, நீ என்ன கடவுள், எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியலையா? ஆனால் இவன் கேட்டான் பத்மாசுரன் என்னென்ன. நான் யார் தலையில் கை வச்சாலும் அவன் பொசிக்கு சாம்பலாக போகணும்னு வரம் கேட்டான். நம்மால் தந்தேன். அவன் அதோட விடுறதா இல்லை, இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பேன், குடி உன் தலையில் வச்சு பார்க்குறேன்ட்டான். ஆமாம், அது வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்பேன், நீ கொடுத்த வரம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா. ஒரு தடவை என்னென்னா குனி உன் தலையில் வச்சு பார்க்குறேன்னா ஓடுறாரு. நம்மால் தலைதறிக்க ஓடுறாரு, தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த மாதிரி இந்த அருவி தந்தவன், இந்த ஆறை தந்தவன், இந்த மணலை தந்தவன், அதுல நீரை தந்தவன், அதுல சோறை தந்தவன், அதுல உயிரை தந்தவன் இருக்கான் பாரு, அவன் தலையிலே கை வைக்கிறான். எப்படி? எவன் ஆறையும் அருவியும் மலை மணலையும் தந்தானோ அந்த மலை மேலே கை வைக்கிறான். சின்ன பிள்ளைல தூக்க வரலைன்னா பாட்டி அத்தை பெரியம்மா எல்லாம் கதை சொல்லுவாங்க. இதுல எங்க அப்பத்தா ஒரு கதை சொல்லும். ஒரு ஊர்ல மலை முழுங்கி மகாதவன் புழுகாத மலை எவனாவது முழுங்க முடியுமா? முழுங்கிடுவான். அவன் என்ன பூதம், பெருசா இருப்பான், அவனுக்கு பெருத்த வயிறு. அப்புறம் மலை முழுங்கி மகாதவனா உண்மையிலே ரொம்ப நாளா எங்க அப்பத்தா புலி இருக்கா பொய் சொல்லியிருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பத்தான் நான் உண்மையிலே பாக்குறேன், உண்மையிலேயே மலை முழுங்கி மகாதவங்க இருக்கேன். அது ஒருத்தர் ரெண்டு இல்லை,
திமுக அதிமுக அத்தனை பூதங்களும் அங்கதான் இருக்கு. ஒரு மனச்சான்றே இல்லாம மலையை கிரஷர் குவாரின்னு போட்டு நொறுக்கி தள்ளுறானுங்க. ஏண்டா அந்த மலையை நொறுக்கி மணலாக்கி வீடை கட்டி மணல் அது கற்களாக்கி ரோடை போட்டு எங்கடா போவ? சுடுகாட்டுக்கு தான்டா போவ. பரதேசி எங்க போவ? சாலை எதுக்கு 8 மணிக்கு? சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் போய் சினிமா பார்ப்ப, இல்லை சீரியல் பார்ப்ப. அதில் பெரிய சயின்டிஸ்ட் அங்கே ஒரு புதுசாக ஒன்று படைக்க போறியா? கேடு கட்டு. சீக்கிரம் போயிடலாம், பெட்ரோல் செலவு மிச்சமாகும். எப்படி பெரிய விஞ்ஞானிகள் வாழ்க்கையில் ஆட்சியில் நம்ம வாழ்கிறோம் பற்றி இல்லை. அட பரதேசி, காரில் போகிறவனை பற்றி கவலைப்படுறேன், காருக்குள்ளே போகிறவனுக்கு நீரும் சோறும் தேவைப்படும்டா. அதை விளைய வைக்கிற விவசாய பற்றி ஒரு நாளாவது யோசிக்கிறான்னா யோசிக்க மாட்டேன். நடு வயல்களை தான் போடுவார் ரோடை. 4 வழி சாலை, 8 வழி சாலை. ஆனா நீ என்னைக்காவது எழுதி வச்சுக்க, நீங்க செத்தவரை உங்களை ஒத்தடி பாதையில் தூக்கிட்டு போல. நீ கொடுமையா இருக்குவீங்க, அக்கிரமம். ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடந்து போகும்போது கூட 4 வழி சாலை 8 வழி சாலை எல்லாம் இல்லை, பல நாடுகள்ல இல்லை. விளைநிலங்களை அழிக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது? அதுவும் விளைஞ்சு இருக்கு பாருங்க, பொதி திரண்டு இருக்கு பாருங்க, பறியறதுக்கு தயாரா இருக்கு பாருங்க. அந்த நெல் மேலேயே மண்ணை கொட்டி மூடி ரோட போட்டு போவான். ஒரு நாட்டை விவசாயி மகன் ஆளணும், நெசவாளி மகன் ஆளணும், தச்சர் மகன் ஆளணும், மீனவ மகன் ஆளணும், இல்லை கொத்தனார் மகன் ஆளணும், எப்படியாவது இருக்குல்ல. இல்லை குயவர் மகன் ஆளணும், இல்லை முடிதிருத்துற மருத்துவ உலகத்தை சார்ந்த ஆளணும். இதில் எதுவுமே இல்லாதவன் ஆண்டா என்ன கவலை இருக்கும்? அவனுக்கு என்ன புரிதல் இருக்கும் சொல்லுங்க? ஏதோ ஒரு விபத்து நிகழ்ந்துருச்சு, ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு இந்த நாட்டில். ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்க முடியாது. உங்க மகனால ஒன்றும் மலைகளை அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அவன் கொண்டுகிட்டு போன மலைகளை என்னால் திருப்பி உருவாக்க முடியாது. ஆனா இருக்கிற மலைகளை பாதுகாத்து என் தம்பி தங்கைகளுக்கு, வருங்கால பிள்ளைகளுக்கு பத்திரமா வச்சுட்டு போக முடியும். இழந்தது போக இருப்பதையாவது காப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகாரத்தை தரணும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு மனச்சான்று உறுத்தலை. இந்த நொடியில் மரணம் வந்தால் கூட நிம்மதியாக போவோம். ஏன்னா நாங்கள் துரோகம் செய்யலை என் மக்களுக்கு. நாங்கள் இந்த இனத்தில் பிறந்தோம், இந்த இனத்தில் பிறந்ததற்கு எங்களால் முடிஞ்ச நல்லதை சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் திமுகவுக்கு போட்டீங்க, அதிமுகவுக்கு போட்டீங்க, பெத்த பிள்ளைகளை தூக்கி நடு ரோட்டில் போட்டீங்க. இதுதான் நீங்கள் செஞ்ச சாதனை. நீங்கள் செஞ்ச சாதனை. பிரச்சனைகளை தந்தவர்கள், அநீதியை தந்தவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்த பாவிகள் நீங்க தான், நாங்க கிடையாது. மறுபடியும் நீங்க அதையே தவறை செய்து கொண்டு இருக்காதீர்கள். கற்றறிந்த பெருமக்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஆய்ந்து தெளிந்து யோசித்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கு என்கிற கருவியை பயன்படுத்துங்கள். வளம் என்பது மனிதர்களால் உருவாக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது உள்ள மலை மணலை நம்மளால் உருவாக்க முடியாது. மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வளர்த்து விட்டு போகலாம், பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போகலாம். என்னால் முடியும், உங்களால் முடியும். நீர் உறிஞ்சி வித்தால் நான் வந்தால் நீரை விற்பதற்கு தடை செய்வேன், தடை போடுவேன். தண்ணீர் கிணவன் நானே தூய குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்வேன், அது செய்வேன். ஆனால் செய்துவிட முடியும், நான் இல்லை நீங்கள் கூட செய்துவிட முடியும். புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமித்து வைத்து விட்டு போகலாம். ஆனால் மலையை மணலை இங்க யார் உருவாக்குவார்? சரி, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, ரத்தத்தை உருவாக்குங்களே. இதோட இதை சேர்ந்தா ரத்தம் உருவாயிருங்க, சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. தோசமாவை புளிக்க வைக்கிற அறிவியல் ஒன்றுட்ட வரலையே. தோசமாவை புளிக்க வைக்க முடியலையே ஒன்னால. நீ மரத்துக்கு தண்ணி ஊத்துற, உன் கடமை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா மரமோ செடியோ அதை நீரை தன் உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த மரத்தின் வேருக்கு கீழே, செடியின் வேருக்கு கீழே கண்ணுக்கு தெரியாத பல லட்சம் நுண்ணுயிரிகள் இருக்கிறது. பூஞ்சை, காளான், பாக்டீரியா என்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள். நீ மண்ணென்றால் மண்ணென்று நினைக்காதே. பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் திரட்சி தான் மண்ணு. இப்படி ஒரு கை மண் அள்ளி ஆய்வுக்கு அனுப்புனீங்கன்னா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் அதுல இருக்குது. அதனாலதான் நீ ரசாயன உரத்தை செடிகளின் வேர்ல கொட்டாத. கொட்டினா அந்த நுண்ணுயிர்கள் செத்து போகும்.
அப்ப அது என்ன செய்யுது? அந்த நுண்ணுயிர்கள் தன் உணவு தேவைக்கு நீரை உண்டு அதை மரம் செடி கொடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்குது. அந்த அரிய பணியை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் செய்து நீ செய்யல, உன் அறிவியல் செய்யல, உன் விஞ்ஞானம் செய்யல, ஒன்னும் செய்யல. கையில தொட்டு பார்த்தா ஒரு அருவருப்பாக நெளிது வரும் மண்புழு. உனக்கு தெரியும், இந்த ஒரு பார்க்க ஒரு அருவருப்பா இருக்கும். அந்த மண்புழு, அற்ப உயிரினமாக இருக்கிற மண்புழு செய்கிற பணியை இந்த பூமியில் எந்த உயிரினமும் செய்யவில்லை என்கிறார்கள். 40,000 முறை என் அன்பு மக்களே, தன் வாழ்நாளின் 40,000 முறை இந்த பூமியை உழுகிறது. மண்புழு அப்படி ஊடுருவி போகுது பாருங்க, அப்படியே அதுல அது போற தடத்துல காற்றோட்டத்தை பூமிக்குள்ள உருவாக்குது. கீழே மண்ணை சாப்பிட்டு வந்து மேலே கழிவை போடுது, மேலே சாப்பிட்டு விட்டு பூமிக்கு கீழே போய் கழிவை போடுது. அப்படி மாறி மாறி 40,000 முறை உழுது இந்த மண்ணை வளப்படுத்துகிற அரிய பணியை மண்புழு செய்கிறது. அது சாதாரண நினைக்கிற. அதனாலதான் நான் பல முறை சொல்றேன், மானுட வாழ்க்கைக்கு மண்புழு கூட பயன்படும், சாதியும் மதமும் ஒன்னத்துக்கும் பயன்படாது. மனித வாழ்க்கைக்கு யாராவது ஒரு அறிஞன், ஒரு பேரறிஞன் என்னோட நின்று வாதிடு, சாதியும் மதமும் மனித வாழ்க்கைக்கு எதற்கு? இது இரண்டும் இல்லாமல் என்னால் வாழ்ந்து விட முடியும். ஆனால் நீ சொல்லு, எனக்கு எதுவுமே வேண்டாம், காற்று வேண்டாம், நீர் வேண்டாம், எனக்கு உணவு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், என் சாதியும் மதத்தையும் கொடு என்று சொல்லு, நான் மறுபேச்சு பேசல. மனித வாழ்க்கைக்கு தேவை சூரிய ஒளி, சூரியன் தந்தை, தாய் கடல், இவர்கள் 2 பேரும் பிரசவிக்கிற மழை, நீர், நிலம், வளம், அதில் வருகிற விளைச்சல், அதில் வர்ற உணவுப் பொருட்கள், இவையெல்லாம் தான் தேவைப்படுது. சுவாசிக்க காற்று, இதெல்லாம் தான் தேவை மனித வாழ்க்கைக்கு. நீ அதெல்லாம், காற்று நஞ்சாகிறது உனக்கு கவலை இல்லை, நிலம் நஞ்சாகிறது கவலை இல்லை, உணவு விஷமாய் கொண்டிருக்கு கவலை இல்லை. முன்பு எப்போதும் இல்லாத அதிகப்படியாக புற்றுநோய் பரவுகிறது. காரணம் என்ன? உணவு நஞ்சாயிட்டு, நீர் நஞ்சாயிட்டு, காற்று நஞ்சாயிடுச்சு. காரணம் இந்த நச்சு ஆலைகள், ரசாயன உரங்கள், வேதி உரங்கள், அதில் விளைகிற பழங்கள், காய்கறிகள். 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் என்றால் காரணம் என்ன? ஆய்வு செய்யணும். தாய்ப்பாலை தவிர எதையும் உண்ணாத அந்த குழந்தைக்கு புற்றுநோய் எப்படி வந்தது? தாய்ப்பால் நஞ்சானது, தாயின் பால் ஏன் விஷமானது? அவள் உண்ட உணவு நஞ்சாயிட்டது. இதை சிந்திக்கணும். எனவேதான் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்றார். அதை சாதிக்கிறதுக்கு இந்த நிலத்தில் ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றால் அது நம்மாழ்வாரின் பிள்ளைகள் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. அன்றை தெரேசா சொன்னது மாதிரிதான், உன்னை வெறுப்பவர் யாராகவும் இருக்கலாம், நேசிப்பவன் நீயா இருந்து. நாம் தமிழர் பிள்ளைகள், நீங்கள் எங்களை நேசித்து வாக்கு தாருங்கள், தராது போங்கள். உங்களை காதலிக்கிற நேசிக்கிற பேரன்பு கொண்ட பிள்ளைகள் நாங்களாக இருந்து விட்டு போறோம். ஒரு நாள் நீ நினைப்பில்ல, ஆப்பா 2023 இந்த ஜூன் என்னடா தேதி, என்ன தேதி இன்னைக்கு? 17ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி இந்த செங்கோட்டையில் ஒரு பையன் பேசிட்டு இருந்தான், சீமா அதெல்லாம் நடக்குது, இந்த பாரு நான் சொன்னது நடக்கும். ஏன்னா காலத்தை கணித்த ஞானியின் பேர் என்ன? அவன் என் முன்னோர்கள்லாம் அப்படி பண்ணியிருக்கான்ல. நீரின்றி அமையாது உலகை யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்றான் வள்ளுவ பெருமானார். அவன் வாரிசு. பாலை விற்பது போன்று ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள். விளைநிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக ஆக்குவார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வார்கள், வீடு கட்டி வாழ்வார்கள். இதை எப்ப சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. இது எப்படி சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன்? அப்ப சொல்லும் போது என்ன நினைச்சிருப்பாங்க? இவர் ஒருத்தர் பாலை விற்கிறது மாதிரி தண்ணீரை விற்பானா அப்படின்னு. வித்தானா இல்லையா? இதை கணித்து சொன்னவன் என் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரன். அன்பு மக்களே, அதுக்கு பேர் தான் கால ஞானம். எதிர்காலத்தில் எது நடக்கும் என்று கணித்து சொல்வது. நான் சொல்றேன், இது நடக்கும். காற்றை விற்பார்கள் சொன்ன நீ நம்பல. இப்பெல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்குறான், இடுப்புல இப்படி மாட்டிக்கிட்டு மூக்குல மாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான்.
அம்மா நீ செல்போனை மாட்டிக்கிட்டு காதில் இப்படி 2 மாட்டிட்டு போறீங்களா, அப்படி மூக்கிலே 2 மாட்டிக்க, தட்ஸ் ஆல். அவ்வளவுதானே. பக்கத்துல இருந்து கத்துறோம்ங்க. ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும்போது தம்பி தம்பி அவன் திரும்ப அண்ணே கூப்பிட்டீங்களானே, டேய் 20 நிமிஷமா கூப்பிட்டு இருக்கான்ப்பா. இல்லை எனக்கு தெரியல, காது ஒரு காதில் வச்சுக்கிட்டு விட்டா கூட இந்த காதில் ஏதாவது கேட்டா கேட்கும். 2லுமே யானைக்கு தந்தம் முளைச்ச மாதிரி வெள்ளை அப்படி ஒன்று மாட்டிக்கிறாங்க. என்ன ஐயோ முன்னாடியே பைத்தியங்கள் தான் அப்படி தனியாக பேசிட்டு போவான். இப்போ எவனை பார்த்தாலும் தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்கான். அவன் ஃபோனை கையில் வச்சுருந்தா தானே, இப்படி வச்சுருந்தா தான் ஃபோனில் பேசுகிறான்னு தெரியும். ஃபோனை பாக்கெட்டில் வச்சிடறான், வச்சுக்கிட்டு சச்சா அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், வி வில் மீட் அகைன், வி வில் மீட் ஐ வில் கால் யூ பேக். எஸ் யார்கிட்டடா போயிட்டு அவன் யார்கிட்டே போயிட்டு போகிறான். நம்ம இப்படியே ஐயோ இந்த பக்கம் ஒருத்தன் பேசிட்டு போகிறான், திரும்ப இங்கிட்டு ஒருத்தன் பேசிட்டு போயிட்டு இருக்கான், அப்புறம் இங்கிட்டு போயிட்டு இருக்கான். சந்தேகமா இருக்கா? கூட்டம் முடிஞ்சு போகும்போது பல பேர் அப்படி தான் போயிட்டு இருக்கான். அது ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தம்பி உங்களுக்கு தப்பிக்க வழி கிடையாது ராஜா. நீ மறுபடி திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு போட்டினா ஐயா ரஜினிகாந்த் சொன்னது தான், ஆண்டவனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாது. ஒரு வழி தான் இருக்கு ராஜா. நாங்கள்லாம் நெல் அறுத்துட்ட பிறகு புல் அதில் கொஞ்சம் இருக்கேன், கொஞ்சம் தாள் அப்படி என்ன பண்ணு ஈரத்தில் கொஞ்சம் அப்படி தலைஞ்சு வரும், அதை சாப்பிடட்டும்னு நடு வயலில் முளக்கு செடிப்பான் ராஜா. நடு வயலில் முளக்கு செடிச்சு பெரிய நீள கயிறில் மாட்டை கட்டி விட்டுருவோம். அவர் என்ன செய்வார் தெரியுமில்ல, பையன் முழுக்க மேய்ஞ்சிட்டு வருவார். கடைசியாக முளக்குச்சி எங்கே இருக்கோ அங்கே வந்து படுப்பார். இப்போ முளக்குச்சி என்கிட்ட இருக்கு, நீ எங்கே வேணாலும் சுற்றி இந்த முளக்குச்சிக்கிட்டு தான் வந்தாகணும். உனக்கு ஒரு வழி இல்லை ராஜா, என்னை விட்டால் உனக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லை. நீ பேசாமல் கண்ணை முடிக்கிட்டு விவசாயிக்கு ஓட்டு போடுறது தவிர வழி கிடையாது. நீ நல்லா முடிவு பண்ணிக்க, 24 26 36 எந்த தேர்தலானாலும் விவசாயி தான். நீ விவசாயிக்கே ஓட்டு போடலைன்னா வேற கிரகத்துல இருந்து ஆளை குட்டி வர முடியும். ஆனா விவசாயிகளுக்கு பிரச்சனை போராடவா, அதுக்கு மட்டும் நான் வேணும். இந்த வீடு அடிக்கிறான் ஓடியா, மலையை குடையிறான் ஓடியா, மண்ணல்றான் ஓடியா, எல்லாத்துக்கும் நான் ஓடி வரணும். அது எப்படி உங்களுக்கு பிரச்சனையை தர்றவனுக்கே நீங்க ஓட்டு போட முடியுது? இந்த ஆடு ஏங்கரமா அறுக்கிறவனே நம்புது. எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், படித்து கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள், பாவப்பட்டாவது எங்களை பாருங்க, கொஞ்சம் பாருங்க எவ்வளவு அக்கறையோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நாங்கள் பாடுபடுறோம், உழைக்கிறோம்னு. அதனால நீங்க மலைகளை காக்கணும். நம் இயற்கையின் குழந்தை நாம். புத்தன் சொல்றான், என் அன்பு உடன் பிறந்தார்களே, பூவுல போய் தேனு வண்டு தன் உணவு தேவைக்கு தேனை உண்டுட்டு பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் வெளியேறுவது போல வரணுங்கிறாங்க. பூமியை பயன்படுத்திக்கணுங்க. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, இந்த பூமிக்கு நீ ஒரு வழிபோக்கன் தான், ஒரு கெஸ்ட், ஒரு விருந்தாடி. அப்படியே வந்துட்டு நீ போயிடணும். இந்த பூமி உனக்கானது மட்டும் இல்ல, நீ மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக முடியாது. இது வழி வழியே பரம்பரையாக வரக்கூடிய உன் சந்ததியுடையது. நீ வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய். நீ உரிமையாளரிடம் ஒப்படைக்கும் போது அந்த வீட்டை எப்படி பத்திரமாக ஒப்படைப்பியோ அதுபோல உன் சந்ததி உன் பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும் இந்த பூமியை. நீ மலையை வெட்டி மரத்தை வெட்டிக்க மண்ணை அப்படிலாம் செய்ய முடியாது ராஜா, செஞ்சுட்டு போக முடியாது. அப்படி செய்வது உங்களுக்கு மட்டும் அல்ல, பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் தாண்டி உங்கள் பரம்பரைக்கே நீங்கள் அநீதியை பாவத்தை செய்துவிட்டு போகிறீர்கள் என்கிறார் E.F. மாஸ்டர். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என் அன்பு மக்கள் வேடிக்கை பார்க்காதீங்க. நாங்க தான் கத்துறோம். கன்னியாகுமரியில் மலைகளை அப்படியே வெட்டி, என் தம்பியோட 80,000 டன், 80 லட்சம் டன். ஏன் அவன் மலையை தொடல? கன்னியாகுமரியில் இருக்கிற அவன் மலையை ஏன் தொட அதுல தொடல? கேரளாவில் இருக்க மலையை அவனுக்கு தெரியுது மலைனா என்னன்னு. இது எப்படி அனுமதிச்சீங்க நீங்க? எப்படி கொடுமை பாருங்க. இதுக்கு அனுமதி கொடுத்து அள்ளி தின்ன 2 பேரும் ஒரே இடத்துல படுத்திருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி. கடற்கரையில் இந்த களவாணி பயில்களுக்கு கடற்கரையில் சமாதி. சொல்லு, கால கொடுமை. என் பாட்டன் பொழித்தவனுக்கு மரியாதை செய்யணுமா, நான் நெற்கட்டிஞ்சவளுக்கு வரணும். ஏன் அங்கே ஒரு சில பொழித்தவனுக்கு வச்சான்னா, நீ வைக்காத, நான் வந்து வச்சுக்கிறேன், நீ வைக்காத. வைக்க மாட்டான்.
இந்த அநீதியை ஒழிக்கணும், நம்மை தாங்கி நிற்கிற நம் தாய் பூமி தாயை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீங்கள் நாம் தமிழர் கட்சி நீங்க இணைஞ்சு எங்களோட நில்லுங்கன்னு சொல்லல. அந்த ஒரு நாள் ஓட்டு போடும்போது எங்களுக்கு போட்டுட்டு வீட்டில் படுங்க, நாட்டை எங்ககிட்ட கொடுங்க, அப்புறம் பாருங்க எப்படி நடக்குதுன்னு. அதனால் பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். இந்த மண்ணை, மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை பாதுகாக்க, எதிர்கால தலைமுறைக்கு வாழ்கிற வசதியான ஒரு பூமியாக இதை வைத்துவிட்டு செல்வதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை எங்களின் ஆட்சி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.